வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இரவின் மடியில் இன்றைய நிகழ்விலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்துரைக்கின்றோம். சூன்யமே உறுதிப்பொருள் என்ற கருத்தை ஒட்டி, அன்னையின் மடியில் ஆடுவதென்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம் என்றார் கண்ணதாசன். அன்னையின் மடியில் ஆடுவதின்பம், இரவின் மடியில் கேட்பதும் இன்பமாக இருக்க வேண்டும். பாடலாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் மனதை தொட வேண்டும். பொதுவாக இரவு என்பது காலத்தை குறிக்கின்ற சொல் என்றாலும், இரத்தல், பிச்சை கேட்டல் என்றும் பொருள்படும். பூமியின் தற்சுழலால் சூரியனை நோக்கிய பகுதி பகலாகவும், அதே சமயத்தில் பூமியின் மறுபகுதி இருளாகவும் அமைந்துள்ளது. தாவரங்கள் முதல் மனிதன் வரைக்கும் இரவு என்பது உடல் மன ஓய்வுக்காக அமைந்த நேரம். ஓய்வு என்பது என்ன? உடலும் மனமும் இழந்த சக்தியை மீண்டும் பெறுகின்ற இயற்கையின் கொடை. விஞ்ஞானத்தில் வளர்சிதை மாற்றம் என்பார்கள். உதாரணமாக, காலையில் ஒரு செடியில் பார்க்கின்ற போது பல மாற்றங்களை காணலாம். மாலை வேளையில் பார்க்கின்ற போது எந்த மாற்றமும் இருக்காது. மீண்டும் அடுத்த நாள் காலையில் சில மாற்றங்களை பார்க்கலாம். காரணம் என்ன என்றால், பகல் நேரம் உழைப்புக்கான நேரம், தன் உடல் தேவையை ஈட்டுகின்ற செயல். அப்படி ஈட்டிய சக்தியை உடல் முழுவதும் நிரவி கழிவுகளை நீக்கி உடலை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற காலம் இரவு. அதனால் இரவில் நிகழ்ந்த வளர்சிதை மாற்றத்தின் வெளிப்பாட்டை காலையிலே நாம் காண முடிகிறது. அதாவது, இரவு என்பது பற்றாக்குறையை நீக்கி வளர்ச்சியை பெறுவது என்று பொருள். உடல் தன் பற்றாக்குறையை இரவிலே சரி செய்து கொள்கின்ற இயற்கையை மையமாக கொண்டே சமுதாயத்தில் ஒருவரின் வளங்களை மற்றவருக்கு கொடுத்து உதவுவது, அவரது குறையை நிறைவு செய்கிறான். இதுவும் ஒரு வகையில் வளர்சிதை மாற்றம் தானே. அதாவது பொருளின் வளர்சிதை மாற்றம். கொடுத்தவனிடம் குறைகிறது, பெற்றவரிடம் பயனாகிறது. குறைவும் நிறைவும் இயற்கையின் இரு பக்கங்கள். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். உறவு வரும், பகையும் வரும், இதயம் ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான் என்றார் கண்ணதாசன். எனவே இயற்கை நீதிப்படி இன்னொருக்கு கொடுப்பதை பெருமையாக எண்ணுவதே மனித மாண்புக்கு இழுக்கு என்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள். நபிகள் சொல்வார், யாரும் யாருக்கும் நன்மை செய்துவிட முடியாது. இன்றைக்கு செய்த நன்மைக்குரிய பலன் திரும்ப இவனுக்கோ அல்லது இவனுடைய சந்ததிக்கோ வந்து சேர்கிறது. அதனால் இன்றைக்கு நான் நன்மை செய்தேன் என்பது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு தவிர கொடை அல்ல. இறைவன் ஒருவனே கொடையாளன்.
உடல் உழைப்பால் அறிவின் ஆற்றலால் வளம் பெறும் திறம் இயற்கையின் நீதிகளுக்கு உட்பட்டவை. ஆனால் கொடுப்பதற்கு ஒருவன் கிடைத்தால் அதை வாங்கி சாப்பிட்டுவிட்டு சுகமாக ஓய்வு எடுப்பதில்லை. எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கும். கொடுப்பதற்கு ஆள் உண்டு என்றால் மனிதன் உழைப்பதற்கு தயங்குவான். அதனால் பிறருக்கு கொடுக்கின்ற நிலையில் தான் இருக்க வேண்டுமே தவிர யாசிக்கின்ற நிலையில் இருப்பது சிறப்பல்ல, அதைவிட இறப்பு இனிமையானது என்றார்கள் சான்றோர் பெருமக்கள். ஈர்த்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் என்ற வள்ளுவ பெருந்தகை. ஆனால் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தவிர்க்க முடியாத இயற்கை நீதிகள் உண்டல்லவா? ஏன்னா இயற்கையின் அமைப்பே ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது, அது ஒன்றில் ஒன்றாக கருவானது. ஏன்னா ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் பயணிப்பது என்பது தவிர்க்க முடியாத இயற்கை நீதி. பொருளும் அந்த நீதிக்கு உட்பட்டது தான். அதனால் என்னதான் உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும் என்ற நீதி இருந்தாலும் கூட அது இயலாத சில பேரும் சமூகத்தில் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுறது? கண்ணாசன் வேடிக்கை சொல்லுவார், நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அதை நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதில்லை. பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. வள்ளுவர் சொன்ன வார்த்தை கண்ணாசன் அழகாக பயன்படுத்திருக்கிறார். ஈர்த்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தான் உடைமை வைத்து இழக்கும் மன்கனவர் என்றார். அப்போ ஈர்த்து உவப்பதே ஒரு இன்பம். அதனால் பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. இப்போ கொடுப்பதிலே ஒரு சுகம் உண்டு, அது இயற்கை நியதி. இப்படி கேட்டுத்தான் வருகிறதோ அல்லது கேட்காமலே பெற முடிகிறதோ, எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். யாரிடத்திலே சிறிதளவாவது அன்பு இருக்கிறதோ கருணை சுரக்கிறதோ அவர்கள் தானே மற்றவர்கள் தேவை மதித்து உதவி செய்ய முன் வருவார்கள். மற்றவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள், சில பேர் கேலியும் செய்வார்கள். அப்படி ஒரு சூழல் வருகிறது வைத்து கொண்டால், நட்பு உறவு இருந்தாலும் கூட சில சமயங்களில் கேட்ட உதவி கிடைக்காது. அவர் மூலமாக இப்போதைக்கு இந்த உதவி பெற முடியவில்லை என்பது நம்முடைய விதி. அதனால் கொடுக்காதது அவன் பழி அல்ல, கொடுக்க வேண்டிய நேரம் வராத போது நான் கேட்டது எனது பழி என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஏன்னா ஒரு காரியம் எப்படி எப்போது யாரால் எங்கே நடக்க வேண்டுமோ அது ஏற்கனவே இயற்கை விதியால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 கோட்பாடுகளை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு செயலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதனின் அறிவின் குறைபாட்டால் தன் தேவைகளை இவனே கணித்து கேட்கின்ற போது அதுக்குரிய நேரம் வரவில்லை என்றால், அல்லது அது செயல்படக்கூடிய இடம் வேறொன்று என்றால், இந்த இடத்துல அது பயனாகாது, நன்மை விளைவிக்காது. அதனால் பிறகு தேவையை மதித்து அவர் துன்பம் நீக்க வேண்டுமென்ற கருணையோடு கொடுக்கின்ற மனம் இருந்தாலும் நாம் கேட்கின்ற சமயத்து இல்லாமலே போகலாம். வள்ளல்கிட்டே வசதி குறைந்து போகும் சில சமயங்களில். காரணம் என்ன? கேட்பவனுடைய விதி என்கிற வள்ளுவர். அப்படி எல்லா ஜீவன்களும் சமம் என்ற ஞானம் வந்துவிட்டால் கொடுப்பது வாங்குவது என்ற கணக்கே இருக்காது என்கிறார் மகரிஷி. சாமி சொல்லுவாங்க, அது என்ன கடன் கணக்கு, மிச்சம் இருந்தவன் கொடுத்தான், இல்லாதான் வாங்கி சாப்பிட்டுட்டான், அவ்வளோதானே. மிச்சம் இருந்தவன்
கொடுத்தான், இல்லாதவன் வாங்கி சாப்பிட்டான், அவ்வளோதானே அப்படிங்கிறார் மகரிஷி. இதே மாதிரி எல்லோரும் நினைக்க முடிந்து விட்டால் உலகம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கணக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயற்கை பற்றிய, இறைவனை பற்றிய, பொருளாதாரத்தை பற்றிய அறிவு வேண்டும். அதற்கான சிந்தனை வேண்டும். சிந்தனைக்கு ஏற்ப மன மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்திற்கு தான் என்ன சொல்கிறார் பாருங்க திருக்குறானில், ஒரு சமயம் நமக்கு பொருள் இல்லை என்றால் யார்கிட்ட கேட்கறது? ஏன்னா கொடுப்பதும் கொடுக்காததும் மறுப்பதும் சிரிப்பதும் இறைவனுடைய கருணை. அப்போ யாரிடத்துல கேட்கணும் என்பதை நபிகள் சொல்கிறாரு, இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவது இல்லை என்கிறார். ஆனால் எப்போ கேட்டால் எப்போ கிடைக்கும்? எல்லாரும் தான் கோயிலுக்கு போகிறோம், நிறைய வேண்டுதல்களை இறைவனிடம் வைக்கிறோம். எல்லாமே நடந்து விட்டதா? எல்லோருக்குமே கிடைத்து விட்டதா? அப்போ ஏன் கிடைக்கவில்லை? கொடுப்பதற்கும் கொடுக்காததற்கும் இறைவன் ஏதோ கணக்கு வைத்திருக்கின்றான். அந்த கணக்கு என்ன? இப்படி பல கேள்விகள் எழுப்பி சிந்திக்கின்ற போதுதான் நமக்கு மூலப்பொருளாக இருக்கின்ற ஒரு சக்தி, அது இறைவன் என்று வைத்து கொண்டாலும் சரி, மதவாதிகள் பேசுவது போல சிவம் என்றோ பிதா என்றோ அல்லாஹ் என்றோ எந்த பெயர் வைத்து கொண்டாலும் சரி, இல்லை விஞ்ஞானம் சொல்வது போல ஸ்பேஸ் என்றும் கிராவிட்டி என்றும் வைத்து கொண்டாலும் சரி, ஏதோ ஒரு முழுமுதற் பொருள், பூரண பொருள், ஆதி நிலையாக ஒன்று இருக்கிறது. அதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் சிறு அசைவும் நிகழாது. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது என்றார்கள். அதனால் அந்த இரண்டிடத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்புவிக்கின்ற போது எப்போ கொடுக்குறோன்னு அப்போ வாங்கிக்க வேண்டியதுதான். எதையும் நாம் நிச்சயிக்க முடியாது. இவ்வளோ வேணும், இப்படி வேணும், இந்த நேரத்துக்கு வேணும், இறைவனை நாம் டிக்டேட் பண்ண முடியாது. அது அவனுடைய கருணையின் சிறப்பு. அந்த இறை ஊற்று எப்படி திறக்கிறதோ அது தகுந்தப்போ சேரும். எனவே இயற்கை விதிப்படி வாழ்ந்து முடிந்த வரைக்கும் கொண்டு வந்த தீய வினை பதிவுகளை கழித்து கொண்டு முடிந்தளவு நல்லதை, புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போவதுதான் வாழ்க்கையே. மற்றபடி நாம் நினைப்பது போல சாதிப்பதற்கு இங்கு ஒன்றும் இல்லை, சாதித்தவர்களும் இல்லை. பொருள் ரீதியாக, பதவி ரீதியாக நம் மற்றவர்களை பார்த்து அவன் மிகப்பெரிய சாதனையாளர் என்று நினைக்கிறோம். கொடிகட்டி பறந்த கோடீஸ்வரர்களும் ஒரு கட்டத்தில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. மலைநாடுகளில் இந்த கூகுள் நிறுவனத்துடைய நிறுவனர் சொன்னார், நான் சாதனை என்று நினைத்து வாழ்க்கையை தொலைத்து விட்டேன்னார். ஏன்னா வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. உறவு, நட்பு, ஓய்வு, கலைகள் இப்படி எதையுமே நான் அனுபவித்ததில்லை. சதா சர்வ காலமும் தொழில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், பணம், காசு, லாபம் இப்படியே வாழ்ந்தனே தவிர இந்த உடலுக்காக, ஆத்மாவுக்காக ஒன்றுமே வாழவில்லையே என்று கடைசி நேரத்தை சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்போது இதை கேட்டாவது, பார்த்தாவது, படித்தாவது உள்ளவங்க சிந்திக்கணுமில்ல. இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இப்படியே தொடர்கதையாக போனால் என்றைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்று பாருங்கள்.
இதெல்லாம் சிந்திப்பதற்கான நேரம்தான் இரவின் மடியில். படுத்தோன்னா தூங்கிட முடியாதுங்க, அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பெரும்பாலும் அது நீதி அல்ல. அப்போது படுத்ததற்கும் தூக்கம் வருவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நாளைக்கு திட்டம் போடுறோம், அடுத்த வாரத்துக்கு திட்டம் போடுறோம், அடுத்த ஜென்மத்துக்கே திட்டம் போடுறாங்க சில பேர். விழித்தெழுவோம் என்று நம்பிக்கை உண்டா? உத்தரவாதம் உண்டா? இன்றிருப்போர் நாளை எங்கே இருப்பதன் உண்மை. இதை எண்ணிடாது சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்க்கையில் உனக்கு ஏது இனிமை என்கிறது பழைய சினிமா பாட்டு. எனவே இந்த அன்பும் கருணையுமான இறைவன் எனக்குள் உரைகின்ற போது இந்த உடலுக்கு தேவையானதை அவன் கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை வேணும். அது எப்போ வரும்? இறைவனை உணர்ந்தால் இறை நம்பிக்கை உறுதிப்படும். அப்படிப்பட்ட உறுதி வருகின்ற போது தான் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக இருந்தாலும் யாசிப்பதற்கு மனம் கூசும். அப்படி நிலைமை எந்த மனிதனுக்கும் இல்லை. எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனை பற்றிய தெளிவான அனுபவம் வேண்டும். எப்படி போவதுங்க? மனதின் மறுமுனை தெய்வம். மனதின் மறுமுனை தெய்வம். The other end of your mind is Almighty God. எப்படி? தேர் திருவிழா நடக்கும். ஒரு பக்கத்தில் பக்தர்கள் வடம் பிடிப்பாங்க. அந்த வடக்கயிறின் மறுமுனையில் உற்சவமூர்த்தி வீற்றிருப்பார். ஒரு முனை பக்தர்கள், மறுமுனை உற்சவமூர்த்தி தெய்வம், இடையிலே வடக்கயிறு. எதற்காக இப்படி தேர் திருவிழா அமைத்தார்கள்? எத்தனை பக்தர்களுக்கு இந்த விளக்கம் கிடைத்திருக்கிறது என்று பாருங்க. கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னார். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போதுன்னார். இவன் தெய்வத்தையே மறந்து விட்டான். ஏதோ விக்கிரகத்தை பார்க்கிறான், கடவுளை பார்த்தேன், திவ்ய தரிசனம் பேசுகிறானே தவிர உண்மையான தெய்வம் எது என்பதை சிந்திக்கவே மறந்து விட்டான். ஆனால் வருஷம் திருவிழா கொண்டாடுறது மட்டும் குறைச்சலே கிடையாது. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது. அந்த பாட்டில் கடைசி 4 வரி பருவது பாருங்க. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது. முதல் பத்தி இப்படி கேள்வியாக முடியுது. கடைசி பற்றி எப்படி முடியுது பாருங்க. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த, தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன என்றால், மறந்த நிலையிலே கொண்டாடுவது அர்த்தமற்ற வேலை. தெய்வம் போல் மாறிய பிறகு அது அவசியமற்ற வேலை. அப்போ 2 நிலையிலேயும் அது பயனற்றது. தேர் திருவிழாவை ஒழிப்போம் என்றார் மகரிஷி. எனவே இந்த ஒரு முனையில் இருக்கின்ற பக்தன் வடத்தை பற்றி கொண்டே போனால் தெய்வத்திடம் தானே போகிறான். அப்போ உட்கருத்து என்ன? ஞானிகள் எதை மையப்படுத்தி இந்த திருவிழாவை அமைத்தார்கள் என்றால், அங்கே மட்டும் வடம் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வடம் உண்டு. அதுக்கு தண்டு வடம் என்று பேர். இந்த தண்டு வடத்தின் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். மூலாதாரத்தில் இருக்கின்ற பக்தன் தண்டுவடத்தை பற்றி கொண்டே மேலே வந்தால் சகசிராதாரத்தை தொடுவான். சகசிராதாரத்துக்கு பேர் என்ன? பிரம்மரந்தர், கேட்வே டு காட். இறைவனை அறிவதற்கான நுழைவாயில் என்று பேர். அந்த வாயிலை தொட்டுவிட்டால் அது தானாக திறந்துவிடும். அந்த இறைவனுடைய இயல்பு நிலை, அரூப நிலை அகக்காட்சியாக மலரும்.
என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன் உள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு துண்டு செய்வேன் என்று மகசூர் கவியில் சொல்வார். எனவே எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம், மன இயல்பு. அந்த மன மாற்றம் வந்துவிட்டால் எல்லோருடைய சேமத்தையும் தான் விரும்புமே தவிர தன்னை மட்டுமே மையப்படுத்தி கொள்ளாது. சுயநலம் சார்ந்த பொதுநலம். அந்த பொதுநலம் வருகின்ற போதுதான் கருணை வெளிப்படும், தெய்வீகம் வெளிப்படும். அதாவது எலக்ட்ரான்கள் வலம் வரக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைக்குதுங்க? அணுக்கருவில் இருந்து தானே சக்தி கிடைக்குது. அணுக்கருவிலே சக்தி இல்லை என்றால் எலக்ட்ரான் எப்படி வலம் வர முடியும்? அப்போ இரவு இறத்தல் என்பது அணுவிற்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தெய்வத்தின் ஆற்றல் பின்னப்படுகின்ற போது ஏற்படுகின்ற சுழற்சி இறை துகளாகி அணுவாகிறது. அப்போ மையத்தில் இருக்கின்ற அந்த இறை தன்மையின் சக்தி தான் இங்கு சுழற்சியாக வெளிப்படுகிறது. அப்போ இறைவன் கொடையளிக்கவில்லை என்றால் விண்ணே சுழல முடியாது. அப்போ நாம் எப்படி வருவது, மற்றதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? சூன்யமே மூலம். சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று பொருள் அல்ல. இப்போ எல்லார் வீட்டிலையும் வாகனங்கள் இருக்கு. அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கியர் போடவில்லை, ஆக்சிலேட்டர் கொடுக்கவில்லை என்றால் அது 0 தானே காட்டும். அப்போ அந்த மீட்டர், ஸ்பீடா மீட்டரில் சைபர் காட்டுகிறது என்பதனால் என்ஜின் ஓடலைன்னு சொல்ல முடியுமா? இது போல தான் சூன்யம் என்றால் இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் ஸ்டாக் ஃபோர்ஸ், இருப்பு ஆற்றல். அப்போ சூன்யம் என்பது ஒன்றும் இல்லாதது அல்ல, அனைத்து வளங்களும் நிறைந்திருக்கின்ற மூலக்கூறு. அதில் இல்லை என்று இங்கே வராது. அதாவது வெட்டவெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் உணரும் அருபம் யாது? பட்ட பகலில் வாணி மீன்கள் தோன்றா, பார்வை இல்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்று மகேஸ்வர் பாடலை கேட்கிறார். வெட்டவெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? அப்போ எல்லா இயக்கங்களுக்கும் தோற்றங்களுக்கும் மூலக்கூறு அந்த சூன்யம் என்ற வெட்டவெளி. அது ஒன்றும் இல்லாததல்ல, அனைத்தும் உள்ளடங்கியது. இப்போ நம்முடைய பிறப்பு எப்படி இருந்து பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய போது நான் எப்படி இருந்தேன்? இல்லை என்று மறுக்க முடியாத, உண்டு என்று காட்ட முடியாத ஒரு சூன்யம்தான் நான், எனது மூலம். அதேபோல் இறைநிலையும் ஒரு சூன்யமாகத்தான் இருக்கும். என் பிறப்பே உண்டு இல்லை என்று தீர்மானிக்க முடியாத போது அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய அந்த சுத்த வெளி உண்டா இல்லையா? இல்லை என்று மறுக்கவும் முடியாது, இருக்கிறது என்று காட்டவும் முடியாது. அது எப்படி அறிய முடியும்? முகத்தில் கண் கொண்டு பார்க்க மூடர்கள்.
அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். எப்படி பார்க்க முடியும்? அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும். புறக்கண் என்பது 3 டைமென்ஷன், முப்பரிமாணத்தில் தான் நம்முடைய புலன்கள் வேலை செய்யும். 4G 5G பேசுகிறோமே, முதல்ல இருந்து 1G தானே. அது என்னது? ஒருத்தர் மட்டுமே பேச முடியும் ஓவர். ஒன்று அடுத்த பேச ஆரம்பிப்பார், அவர் பேசணும் ஓவர், அப்புறம் இவர் பேசணும், அது 1G. இவரும் பேசலாம், குறுக்க அவரும் பேசலான்னு அது 2G. இப்படி இந்த அலை கற்றைகளையே நாம் கண்டுபிடித்த போது சிங்கிள் ஜியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 2G 3G 4G இப்போ 5G கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போது எல்லா இயக்கங்களுக்கும் மூலப்பொருளாகிய அந்த சுத்த வெளி தான் அனைத்திற்கும் மூலமானது, ஆனால் அது சூன்யமானது. இதை யாரை கேட்டால் நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும்? பூசாரிகளையோ மதவாதிகளையோ கேட்டால் அவரவர் வணங்குகின்ற தெய்வம்தான் உண்மை, மற்ற தெய்வங்கள் எல்லாம் பொய் அப்படின்றாங்க. ஆனால் அறிந்தார்களா என்றால் அறிந்த மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அறிந்தவர் இல்லை. அப்போ அறிந்தவர்களை கேட்டால் தானே தெளிவான விளக்கம் கிடைக்கும். அப்போ அறிந்தவர் யார்? அத்தனை மதங்களுக்கும் யார் மூல கர்த்தாவோ அந்த ஞானிகள், அந்த குருமார்கள், தீர்க்கதரிசிகள், அந்த சித்தர் பெருமக்கள். அவங்க தான் அசலாக தெய்வத்தை கண்டவர்கள். அந்த பரம்பரையில் வந்த மகான் பகவான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கண்டதை நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உன் உள்ளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்கினால்தான் விளக்கம் தெளிவாக இருக்கும். விளங்காமலேயே விளங்கியதை போல் நடித்தால் அது குழப்பமாக தான் இருக்கும். இந்த குழப்பத்திலே இருந்தால் தான் ஒரு சிலருக்கு லாபம். அதனால் சமுதாயத்தை தெளிவிட மாட்டேன் என்பதில் 3 பேரும் உறுதியாக இருக்கிறாங்க. வேந்தர், வேதர், வணிகர். இந்த 3 பேரும் மக்களுக்கு பித்தம் தெளியாமல் இருக்கிறதுல ரொம்ப பொறுப்பாக காவல் காக்கிறாங்க. இந்த சூன்யத்தை பற்றி மகரிஷி என்ன சொல்கிறார் பாருங்க. சூன்யமாம் இருள் ஏது மற்றதென்று சொல்வார்கள் புலன் உணர்வின் அளவில் நின்று. எல்லாரும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடவுளை பற்றி பேசுபவர் எல்லோருமே எத்தனை ஆன்மீக மலர்கள் எங்கேயாவது சுத்தொலை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை படம் போடாமல் தெய்வத்தை பற்றி விளக்கம் சொல்கிறாங்களான்னு பாருங்களேன். சூன்யமாம் இருள் ஏது மற்றதென்று சொல்வார்கள் யாரு? புலன் உணர்வின் அளவில் நின்று. அதான் திருமந்திரம் சொல்கிறது, முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கால் அறிவு கட்டவனே கேளுன்றார். முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கால் அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். இந்த கண் யூஸ் ஆகாது, அதுக்கு நெற்றிக்கண் வேணும், அகக்கண் வேணும். அந்த கண் கொண்டு பார்த்தலே அந்த பேரானந்தமாகிய சூன்யத்தை அறிந்து நாமும் ஆனந்தத்தை தூக்கலாம். சூன்யமே கோடானு கோடி அண்டங்கள். அந்த சூன்யம்தான் கோடானு கோடி அண்டங்கள். இப்போ ஒரு ஆலமர விதை அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா மிக மிக சிறிய ஒரு பொருளாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய விருட்சம் இந்த விதைக்குள் தான் இருந்தது என்று சொன்னால் நம்ப முடியுதா?
அவ்வளவு ஏன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போன நூற்றாண்டிலே இந்த கைபேசி ஒன்று வரும், அதில் உலகத்தையே நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னவனை பைத்தியக்காரன் சொல்லி தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு 5 வயசு குழந்தை கூட செல்ஃபோனை பிரமாதமாக கையாளுது. அப்போது இது இல்லை என்று மறுத்த காலம் உண்டு, பைத்தியக்காரத்தனம் சொன்ன காலம் உண்டு. இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்கின்ற காலம் இன்றைக்கு உண்டு. நாளைக்கு இது போய் இன்னொன்றும் வரலாம். அதாவது இன்றைக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, கூடு விட்டு கூடு பாய்தல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, சித்தர்களெல்லாம் செய்தாங்கன்று. அந்த வித்தை திருமந்திரம் இல்லை, திருமூலர் இன்னொரு நூல் எழுதியிருக்கிறார், அதுக்கு ஒரு பேர் சொன்னால் எனக்கு நினைவில்லை. அது எப்படி கூடு விட்டு கூடு பாய முடியும் என்ற நுட்பத்தை அவர் விளக்கியிருக்கிறார். அது சாத்தியம் இல்லை என்று பல நூற்றாண்டுகள் பேசியிருக்காங்க. இன்றைய விஞ்ஞானம் குவாண்டம் பிசிக்ஸ் என்ற துறை அது சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறது. இனி வருங்காலத்தில் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் இருக்காதாமா. அது ஒரு ஃபோட்டோ ஸ்டேஷன்றாங்க. அதில் போய் நின்றுட்டோம்னா எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பட்டன் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம உடம்பு அப்படியே துகளாக மாறி போயிடும். எங்கே ஊருக்கு போகணும்னு நினச்சோமோ அந்த ஊரில் போய் நம்ம மீண்டும் மனிதனாக மாறிவிடுவோம். அப்படி அணுக்களை பிரித்து சேர்க்கின்ற நுட்பத்தை குவாண்டம் பிசிக்ஸ் இன்னைக்கு சாத்தியம் என்கிறது. அப்போ ஒரு காலத்தில் மன நுட்பத்தால், தெய்வ தரிசனத்தால் சாதித்தவை எல்லாமே இன்றைக்கு விஞ்ஞானத்தால் சாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன், இந்த கிறுக்குன்னு முதல்ல பைத்தியராசத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதிக்கிறாங்க. இந்த கிறுக்கன் தான் சொன்னவன். ஆனால் அடுத்த நூற்றாண்டு சாத்தியம் ஆகும் என்றால் இவன் தீர்க்கதரிசி தான் இப்போ சொன்னவன். அது மாதிரி இயற்கையில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை பிரித்து ஆராய்ந்து சிறிய விடை காண வேண்டும் என்றால் அந்த சூன்யத்தை பற்றிய தெளிவான அறிவும் அனுபவம் இருக்க வேண்டும். அந்த சூன்யமே கோடான கோடி அண்டங்கள், எத்தனை சூரியன், 1008 மண்டலங்கள் என்று கந்த புராணம் பேசுகிறது, திருமூலர் சொல்கிறார். அந்த 1008 அண்டங்கள்னா மில்கி வே கேலக்சின்னு சொல்கிறோம் பாருங்க நம்ம, அது மாதிரி 1008 கேலக்சிஸ் இருக்குதான். அதுலேயும் மனிதர்கள் உண்டா இல்லையான்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்குதுன்றாங்க திருமூலருடைய நூலில். அப்போது இது எல்லாமே நாம் இங்கே உட்காந்துட்டு குண்டு செட்டு குதிரை ஓட்டுற மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தையே அளந்துட்டுருக்குறோம். நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைய காலத்தில், எத்தனை நடந்திருக்கு நம்முடைய முற்காலத்தில். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சிலை வடிவத்தில் இருக்கின்ற நம்பிக்கை எடுத்து அரூபத்தில் வைக்கணும். ஏன்னா என் பிறப்பே ஒரு அரூபம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது நான் ஆனா பெண்ணா தெரியாது, இருக்கிறனா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு பட்டிமன்ற தலைப்பு, உண்டா இல்லையா என்று. ஆனால் பிரசவித்த பிறகு ஒரு சந்தேகம் இல்லை அல்லவா? அது மாதிரி எல்லாமே ஒரு சூன்யத்தில் இருந்தே தன் பயணத்தை தொடங்குகின்றன. கோழி முதல்ல வந்ததா, முட்டை முதல்ல வந்ததா? இன்றைக்கும் நீங்கள் இந்த ஆன்மீக மாறலில் படிச்சிங்கன்னா விடை கிடைக்காத கேள்வின்னு நேற்றைக்கு நான் படித்தேன். மகர்ஷி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க.
அதை விடுங்க, கண்ணஸ் அழகாக சொல்கிறார், சட்டியில் உள்ளது அகப்பையில், புத்தியில் உள்ளது வார்த்தையில், போட்டோதான் முளைக்கும் தோட்டத்தில். கோழி பிறந்தது முட்டையில் தாஞ்சிட்டு சொன்னது தப்பா அப்படின்னு இன்னொரு பாட்டில் வரும். கண்மணி பாப்பா கோழி பிறந்தது முட்டையில் தாஞ்சிட்டு சொன்னது தப்பான்னு இன்னொரு பாட்டில் வரும். அப்போ கோழி பிறந்த முட்டையில் தானே, அப்போ முட்டை எப்படி வந்தது கோழி இல்லாமல் கேட்பான். ஒரு எக்ஸ் பறவையும் ஒரு ஒய் பறவையும் சேர்ந்தன, ரெண்டு சேர்ந்த பூசை வரும் இல்லை. அந்த பூசை வந்த பறவைக்கு மனுஷன் வச்ச பேர் கோழி. கோழிக்கு தெரியாதுனா கோழின்றது. எனவே ஒன்றோடு ஒன்று இணைந்தால் புதியது ஒன்று உருவாகும். அது கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி. அது விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டதில்லை, நிரூபிக்கிறதில்லை. அதுபோல் அந்த சுத்த வெளியே தான் இரண்டாகிறது. ஒன்றாக இருந்தால் சத்திய யுகம், ரெண்டாச்சுன்னா துவாபர யுகம். அந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று வெளியே வந்துச்சுன்னா திரேதா யுகம். இந்த மூணும் சேர்ந்து நடத்துகிற கூத்து தான் கலியுகம். இதுக்கு வேற ஒரு வியாக்கரணம் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கிடையாது. சத் என்றால் இறைநிலை, சத்திய யுகம் என்றால் சுத்தவெளி மட்டுமே இருந்தது ஒரு காலத்தில். அந்த சுத்தவெளியின் ஆற்றல் எழுச்சி பெற்ற போது தோன்றிய இயக்கம் டைனமிக் ஸ்டேட், அது துவாபர 2. இயக்கம் வந்தபோது காந்தம் பிறந்தது, அது திரேதா 3. இருப்பு, இயக்கம், காந்தம் மூன்றும் சேர்ந்ததே என் ஜீவாத்மா வரைக்கும் உள்ள அனைத்தும். இது கலியுகம். கலி என்றால் நடனங்கள். அப்போ இறைவனின் திருவிளையாடல்களே அனைத்தும், அதான் கலியுகம். இப்படி அந்த சூன்யம்தான் அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்போ அந்த சூன்யத்தில் என்ன இருந்தது? ஒன்றும் இல்லாதது அல்ல. அப்போ என்னெல்லாம் இருந்தது என்ற கேள்விக்கு முதல் விடை சொன்ன ஒரு சித்தாந்தம் சைவ சித்தாந்தம். உலகத்தில் வேறு எந்த மதமும் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலகுக்கு அறிவித்தது சைவ சித்தாந்தம். அந்த ஆதி சிவம் என்பது சூன்யம் அல்ல, ஒன்றும் இல்லாதது அல்ல. அதற்குள் 6 பண்புகள் இருக்கின்றன. என்னவெல்லாம்? அகோரம், அதாவது கும் இருட்டு. அந்த ஆதிசிவம் எப்படி இருக்கிறது? அகோரியாக இருக்கிறது, கும் இருட்டாக இருக்கிறது. அடுத்து ஈசானம். ஈசா என்றால் மூலம், ந என்றால் மூலம் இல்லாதது. அந்த ஆதிசிவம் அதற்கு ஒரு மூலம் இல்லாதது, அதுவே அனைத்திற்கும் மூலமானது, அதற்கு ஒரு மூலம் இல்லை. வானுக்கு மூலம் எவனோ, மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். அவனுக்கு தந்தை இல்லை. அதான் ஆதி, ஆதிக்கு மூலம், ஆதி மூலம். அடுத்த பண்பு என்ன என்றால் தத் புருஷ. தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்போ அந்த ஆதி சிவமே அறிவாகவும் இருக்கிறது. அதான் அறிவை தெய்வம் என்று மகரிஷி சொல்றார். அப்போ இறைநிலை அகோரம், ஈசானம், தத்புருஷம், அதிலிருந்து எழுச்சி பெற்ற போது சத்யோஜதம். அதாவது அந்த சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெற்ற முதல் இயக்கம் சத்யோஜதம். எப்படி என்றால், அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் பிரதமி வருது பாருங்கள், 3ஆம் பிறையே கண்ணுக்கு தெரியல. அப்போ அமாவாசைலேருந்து பிறை வளராமலா 3ஆம் பிறை பார்க்குறோம், இல்லை பௌர்ணமி பார்க்குறோம். அப்போது மூலமாக இருந்தது இருளாக இருந்தது வளர்ச்சி பெறுகிறது என்பது தானே சந்திரனை காட்டுது. அதுபோல் சத்யோஜதம் என்பது. அப்படிப்பட்ட எழுச்சியில் என்னவெல்லாம் வந்தன என்றால் வாமதேவம்,
வாமன என்றால் எவ்வளவு சிறியது என்று மனம் நினைக்கிறதோ அல்லது விஞ்ஞான கருவிகள் கணிக்கின்றதோ அதைவிட சிறியது. எவ்வளவு பெரியது என்று மனம் நினைக்கிறதோ அதைவிட பெரியது. இப்போ வாம சிறியது, தேவா பெரியது. அப்போ சிறிதினும் சிறிய, பெரிதினும் பெரிய அந்த ஆதிசிவம் வாமதேவம். திருவதனம், திரு என்றால் காந்தம், திருவருள். அதுவே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்ற 6 தன்மாற்றமாக வரக்கூடிய காந்தத்துக்கு மூலப்பொருள். அப்போ ஆதிசிவம் என்ற சுத்தவெளி சூன்யம், அது சூன்யம் அல்ல, அதற்குள் 6 பண்புகள் இருக்கின்றன. அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம். இது அப்படியே மார்க்ஸ் சொல்கிறாங்க. கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். அதே 6 பண்புகள் சுத்தவெளிக்கு என்று மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ சூன்யம் என்பது ஒன்றுமில்லாதது அல்ல, அனைத்துக்கும் மூலமாகிய அனைத்தும் தன்னுள் அடக்கம் பெற்றிருந்தது. எனவே சூன்யமே கோடான கோடி அண்டங்கள். சூரியன், சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும் சூன்யமே வலிமைமிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை இயக்கி இயங்குதன்றோ. நாம் பார்க்கக்கூடியது சந்திரன், சூரியன். இவற்றை தாங்கி நிற்கும் சூன்யமே வலிமைமிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை இறுக்கி இயக்குதன்றோ. இயக்கமாகவும் சூத்திரதாரியாகவும் நாம் பார்க்கின்ற சூரிய சந்திரன் மட்டுமல்ல, நவக்கோள்கள் மட்டுமல்ல, இந்த பால்வெளி மண்டலம் மட்டுமல்ல, 1008 மண்டலங்கள் உள்ளடங்கிய இந்த பிரபஞ்சத்தையே இதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. சூன்யத்தை அணுநிலையாய் கொண்டு ஆராய்ந்தே சூட்சுமமாய் யூகித்து விளங்கிக் கொண்டேன். சூட்சுமமாய் யூகித்து விளங்கிக் கொண்டேன். முக்கியமான வார்த்தை, சூட்சுமமாய் யூகித்தல். யூகித்தல் என்றால் அனுமானம், அசம்ஷன் பேர். அந்த அசம்ஷன் எப்படி செய்ய முடியும்? மூலமாக இருப்பதை அறிந்தால்தான் இப்படி இருக்கிறது என்று அனுமானிக்க முடியும். அப்போ அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும் என்றால், சாமிஜி இன்னொரு கவியில் சொல்லுவாங்க, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவங்கு ஏது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் என்கின்றார். ஆதிநிலை அணுநிலை. ஆதி பூஜ்யம், அணு இயக்கம். பூஜ்யத்திற்கும் இயக்கத்திற்கும் மத்தியில் என்ன இருக்குங்க? 1 பூஜ்யம், 2க்கு மத்தியில் என்ன இருக்க முடியும்? ஃப்ராக்ஷன். அப்போ எவ்வளோ பின்னப்படுத்த முடியும்? பூஜ்யத்திலிருந்து 1 என்பதை எவ்வளோ பின்னப்படுத்த முடியும்? அப்படின்னா இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய கணக்கின்படியே ஒரு சொடுக்கு நேரத்தை 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகளாக விஞ்ஞானம் பிரித்திருக்கிறது. ஒரு வினாடியை 1,00,000 கோடி, கொஞ்சம் இல்லைங்க, 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி. அவ்வளவு நுட்பமாக பிரித்திருக்கிறது விஞ்ஞானம். இந்த அளவுக்கு நுணுகி போனால் தான் ஆதியும் இல்லாமல் அணுவும் இல்லாமல் இடைப்பட்ட அந்த இயக்கத்தின் துவக்கத்தை சந்திக்க முடியும். அதுதான் சூட்சுமமாக மாறுவது. எப்படி சூன்யமோ அதுவே சூட்சுமம். அந்த சூன்யத்தை அறிய வேண்டும் என்றால் சூட்சும பயணம். அறிவு, உயிர், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கும். அது எவ்வளோ கஷ்டன்றத தவத்தில் அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும்.
அந்த இடத்தை தொட்டால் மட்டும் போதாது, அந்த இடத்துல போகின்ற போது கேள்வி வரணும். இதை புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு சொல்லணுமேன்ற கேள்வி வந்தால் தான் அது அகக்காட்சியாக தெரியும். இல்லைன்னா அந்த அனுபவம் கிடைக்கும், ஒரு பேரின்பமாக இருக்குமே தவிர அதை விலக்கி சொல்ல முடியாது. அதான் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு இங்கே ஏது? அறிவு நிலை அடைந்த பின் அது யூகிப்பார். அப்படி யூகத்தில் சொன்னதுனால தான் பல பல முரண்பாடான கருத்துக்கள். அதை நேரடியாக அகக்காட்சியாக பார்த்திருந்தால் கருத்துக்களில் குழப்பம் வந்திருக்காது. பார்க்காத சொல்லலாம் போயிருந்தாலும் பரவாயில்ல, குழப்பம் வந்திருக்காது. பார்க்காதவனெல்லாம் இழுவிச்சான் பாருங்க நிறைய. இதில் வந்த குழப்பங்கள் தான். அப்படி சூன்யமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை இறுக்கி இயக்குதன்றோ. சூன்யத்தை அணுநிலையாய் கொண்டு ஆராய்ந்தே சூட்சுமாய் யூகித்து விளங்கிக் கொண்டே. அதற்காகத்தான் மகர்ஷி தவத்தை கொடுக்குறாங்க. தவத்தோடு இணைந்த அனுபவம் தான், விளக்கம்தான் நமக்கு தெளிவாக்கும். அப்படி தெளிவாகின்ற போது விக்கிரகங்கள் வேடிக்கைக்காக அமைக்கப்பட்டவை அல்ல. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதனுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்ம லயத்திற்கான பயிலரங்கம் ஆலயங்கள். அது ஒரு பயிற்சி கூடம். என்ன பயிற்சி? என் மனதை என் ஆத்மாவோடு இணைப்பது எப்படி, அந்த மௌனத்தை, அந்த சாந்தத்தை கொடுப்பது ஆலயம். ஆன்ம லயம் ஆலயம். ஆன்மா எங்கிட்ட இருக்குது, லயம் நானாகணும். அப்போ வெளியே எப்படி எனக்கு கிடைக்கும்? போய் வெளியே எப்படி நிகழும்? ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது, என்னுள் நிகழ்வது. அப்போ அந்த வழிபாட்டின் நோக்கம் என்ன என்றால் தன்னை அறிவதே. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் ஆலய வழிபாடு பயனாகும். நோக்கம் புரியவில்லை என்றால் சடங்குகள் மட்டுமே மிச்சமாகும். அதை வைத்து கொண்டு தான் எனக்கு இத்தனை கூத்து நடந்துட்டு இருக்கு உலகத்தில். எனவே சூன்யம் சூன்யம் அல்ல, அனைத்தும் உள்ளடங்கிய சப்மிசிவ். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனாம். மிக அற்புதமாக சாமி சொன்ன கருத்து. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதன். இதே கருத்து தான் கீதையில்னு சொல்கிறாங்க. யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ. மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதன். ரெண்டு ஒன்று தானே. அப்போ எல்லா மகான்களும் ஒன்றைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த பூசாரிகளும் மதவாதிகளும் தான் வேறு வேறாக பேசுகிறார்கள். அதற்கு கூட்டு சேர்ந்தது இப்போது அரசியலும் கூட சேர்ந்துக்கிச்சு. ஸோ எல்லா திட்டு பசங்களும் ஒன்றா சேர்ந்து மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து விலக வேண்டும் என்றால் நமக்கு தெளிவான விளக்கமும் விளக்கத்தை தொடர்ந்து அனுபவம் வேண்டும். தத்துவ விளக்கமே ஞானம் அல்ல. ஞானம் என்பது சுய அனுபூதி, அனுபவம். விளக்கம் ஒரு தியரி, விளக்கம் மட்டும்தான் அது. விளக்கம் அனுபவமாக மாற வேண்டும். அதனால் தான் மகர்ஷி அவர்கள் தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் இணைத்தே தந்திருக்கிறார்கள். இப்போ இரண்டையும் கை கொண்டால்தான் வாழ்க்கை பயணம் சுகமாகும். தேவையற்றவை நீக்கவும் முடியும், தேவை உள்ளதை பயன் கொள்ளவும் முடியும். அப்படி இல்லை என்றால் யார் என்ன சொன்னாலும் கேட்டுத்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதற்காகத்தான் இது போல சத் சங்கங்கள் நமக்கு மிக அவசியம். யார் எந்த கருத்தை சொன்னாலும் சத்தியம் ஒன்று தானே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு நம்மகிட்ட இருக்க பயன் கொள்ளுவோம். இந்த சிற்றறிவை பயன் கொண்டால் பேரறிவை அடையலாம்.
அந்த சிற்றறிவு தான் மனமாக செயல்படுகிறது வேகத்தில். அப்போ மனதின் மறுமுனை அறிவு, அறிவு பேரறிவோடு லயமாகிவிட்டால் பேரின்பத்தை தூக்கலாம். அப்படி ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் காலங்காலமாக குரு பரம்பரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த மிக அற்புதமான குரு பகவான் வேகத்ரி மகர்ஷி அவர்கள். அவருடைய பயிற்சிகளை முறையாக சரியாக தெளிவாக விளங்கி கொண்டு பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நாமும் பயன்பெறுவோம். மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.